ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வாவோட பேர் ஓவர்கிர்டு. மான்வாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாரில் உட்காந்து 2 பேர் பேசின்னு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டியா? ஒரு லெஜெண்டரி பேக்ஸ்மிட் இருக்காராம். அவரோட வெப்பன்ஸ் எல்லாம் காடோட லெவலில் இருக்கான். ஆனால் அவர் எந்த கில்டுக்கிட்டேருந்து மெட்டீரியல்ஸை வாங்கலை, எந்த கில்டுலேயும் அவர் சேரலை. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி அந்த மெட்டீரியல்ஸாக கிடைக்கிது யாருக்கும் தெரியல. அந்த பிளாக்ஸ்மித் நிச்சயமாக ஒரு மணி லவராக தான் இருக்கணும். யூனிக்கான வெப்பன்ஸை உருவாக்கி அதை விற்கிறான். உனக்கு தெரியுமா, நல்ல வெப்பன்ஸை உருவாக்கிறதுக்கு நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும். அவனுக்கு எங்கேருந்து தான் அதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. நல்ல மெட்டீரியல்ஸ் வேணும்னா நிச்சயமாக ரேங்கர்ஸ் கூட டீல் பண்ணணும். அந்த பிளாக்ஸ்மித் எங்கேருந்து வந்தான்னு யாருக்கும் தெரியல. அடுத்த சீனே மான்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் கூட யாரோ பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா ஸ்கில்ஃபுல்லான ரேங்கர்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்களோட வெப்பன்ஸை வச்சு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுல எல்லா மான்ஸ்டர்ஸுமே இறக்குறீங்க. அப்போ ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து, ஏன் பைத்தியங்களா, என்னை விட்டு நீங்கள் எப்படி சண்டை போட போகலான்னு கட்டிக்கினே ஓடி வரான். அப்படியே ஓடி வந்து மலை மேலேருந்து குடிப்பான் பாருங்க. இதுலேயே தெரியுது அவன் தான் நம்மளோட கடையோட ஹீரோ. எகிரி குடிச்சு ஓ மை லூட்ஸ்ன்னு அந்த மான்ஸ்டர்ஸை பாட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன சண்டை தான். கட்டி எடுத்து ஒரு வீசுவோம் பாருங்க. வெளிச்சம் கண்ணு கூசுகிற அளவுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பண்ண உடனே நான் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு போஸை கொடுப்பான் பாருங்க நம்ம ஹீரோ. நான் மாட்டி சொல்லிட்டேன், நான் ஒரு சிறந்த மெஜிஷியன். அப்போ ஒரு பஞ்சு வந்து நம்ம ஹீரோவோட வயிற்றுலேயே வருது. ஜோக் சொல்கிறத நிறுத்திரியான்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஹீரோ திருப்பி பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே நான் யாருன்னா, நான் ஒரு சிறந்த பிளாக்ஸ்மித் அப்படி. நீ சரியாக இருப்ப. இதுக்கு என்னோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். நீயே என்கிட்ட வந்துட்டு பார்க்கலாம் சீக்கிரம். இப்போ என்னோடய ஃபெயிலியர் வெப்பனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். சீக்கிரம் வா மாஸ்டர், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரமாக வா. வந்த வேகத்திலே அந்த மான்ஸ்டர் இறந்து போயிடுச்சு. என் ஸ்வாடு ஸ்ட்ராங்காக இல்லை அந்த மான்ஸ்டர் வீக்கா, எனக்கு எதுவுமே புரியலையே. இதோட இந்த வீடியோ முடியுது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம், அதனால் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.